வெல்கம் டு ஐடிஐ மாக் டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வயர்மேனில் செமஸ்டர் 1 மாடியூல் 5 செல் அண்டு பேட்ரிஸ். சரிங்களா, செல் அண்டு பேட்ரிஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். First question, which is the formula to express Faraday's law of electrolysis? Faraday's law of electrolysisல இந்த ஃபார்முலா வந்து நமக்கு குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. சரிங்களா, பி. அப்போ M = ZIT. சரிங்களா, M = ZIT அப்படின்றது மட்டும்தான் நமக்கு Faraday's law ஆஃப் எலக்ட்ரோலைசிஸில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கெமிக்கல் டீகம்போசிஷன் ப்ரொடியூஸ்டு பை கரண்ட் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோலைட்? கரண்ட் வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டில் பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த கெமிக்கல் டீகம்போசிஷன், சரி, அது வாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறாங்க. அது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். சரிங்களா, இந்த ஆக்ஷன் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த பாசிட்டிவ் ஆனோட் இன் சில்வர் ஆக்சைடு செல்? அதாவது ஒரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் எலக்ட்ரோடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆனோடுன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் எலக்ட்ரோட கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் நமக்கு ஆனோடாக யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் ஆக்சைடு செல்லில் ஆனோடாக யூஸ் பண்ணக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜிங்க். சரிங்களா, ஜிங்க் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் ரீசார்ஜபிள் செல்? எது வந்து ரீசார்ஜபிள் செல்லுன்னு கேட்குறாங்க. லெட் ஆசிட் செல். சரிங்களா, கொடுத்துருக்கிறதுல லெட் ஆசிட் செல் தான் நம்ம திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால தான் நமக்கு இன்வெர்டர் பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு ஆஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட் இன் ட்ரை செல்? ட்ரை செல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாக்கில் யூஸ் பண்ணக்கூடிய செல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை செல் சொல்லுவோம், அல்லது செகண்டரி செல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாசிட்டிவ் எலக்ட்ரோட என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உள்ள சென்டரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ரவுண்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ அது என்ன கலரில் இருக்குது, பிளாக் கலரில் கார்பன் சொல்லுவாங்க. சரிங்களா, கார்பன் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த நெகட்டிவ் எலக்ட்ரோட் இன் வோல்டாயிக் செல்? வோல்டாயிக் செல்லில் நெகட்டிவ் எலக்ட்ரோடாக அதாவது ஆனோடாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிங்க் தான் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, வோல்டாயிக் செல்லில். விச் எலக்ட்ரோலைட் இஸ் யூஸ்டு இன் லெட் ஆசிட் பேட்டரி? லெட் ஆசிட் பேட்டரியில் எலக்ட்ரோலைட். சரிங்களா, அப்போ மின்பகுலியாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலூட்டட் சல்பூரிக் ஆசிட், அதாவது நீர்த்த கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா, டைலூட்டட் சல்பூரிக் ஆசிட். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்? அதாவது ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டோடைய பேர் நினைக்கிட்டு இருக்காங்க. அது பிளேட். சரிங்களா, நம்ம பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட் அப்படின்னு பிளேட் வச்சுருப்போம். அந்த பிளேட் தான் வந்து இதுதான் வந்து அந்த பிளேட். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி? லெட் ஆசிட் பேட்டரியில் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்ன கேட்டிருக்காங்க. அது டெர்மினல். சரிங்களா, நம்ம ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் ரெண்டு வச்சுருப்பாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் ரெட் கலர்லேயும், நெகட்டிவ் டெர்மினல் பிளாக் கலர்லேயும் இருக்கும். அப்போ அது என்ன குறிக்குதுன்னா போஸ்டுடைய டெர்மினல். சரிங்களா, அப்போ டெர்மினலை குறிக்குது. இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 10th கொஷின், the purpose of separator provided in lead acid battery? lead acid பேட்டரியில் செப்பரேட்டர்னு ஒன்று வைக்கிறாங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ப்ரொவைடட் என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். சரிங்களா, அந்த சி வந்து தப்புன்னு இருக்குது. ஏ தான் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுக்கு செப்பரேட்டர் வைக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயத்தை செப்பரேட் பண்ணுறதுக்கு. செப்பரேட்டருடைய ஒர்க்குன்னா ரெண்டு விஷயத்த
ஒன்றாகாமல் பிரிக்கும். அப்போ என்னென்னது பார்த்தீங்கன்னா, டு அவாய்ட் த ஷார்ட் சர்க்யூட் பிட்வீன் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். சரிங்களா, பாசிட்டிவ் பிளேட்டும் நெகட்டிவ் பிளேட்டும் ஒன்றாயிடக்கூடாது, அப்போ ஷார்ட் ஆகிடும். அதனால் அதை தடுக்கிறதுக்கு தான் செப்பரேட்டர்னு ஒன்று வைக்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், விச் மெட்டீரியல் தி பாசிட்டிவ், இது ஃபெயிலியர் இல்லை, அது ஐ எக்ஸஸ் ஆட் ஆகிடுச்சு, ஐ எல்லாம் இந்த ஃபேலர். சரிங்களா, ஃபேலர் பிளேட் ஆர் மேடு இந்த லெட் ஆசிட் பேட்டரி. லெட் ஆசிட் பேட்டரியில் என்ன மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபேலர் பிளேட்டு அது லெட் பெராக்சைடு. சரிங்களா, லெட் பெராக்சைடு அப்படின்ற மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இதில் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, எல் உண்டு, ஐ கிடையாது. சரிங்களா, ஃபேலர் பிளேட்டுன்னு வரும். சரிங்களா, லெட் ஆசிட் லெட் பெராக்சைடு அப்படின்ற மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க. விச் ஃபார்முலா இஸ் யூஸ்ஃபுல் டு கால்குலேட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஐன்னு சொல்கிறாங்க. ஆஃப் எ செல், ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எந்த ஃபார்முலாவில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஆர்ஐ ஈக்குவல் டு இ மைனஸ் வி டிவைடட் பை ஐஎல். சரிங்களா, ஐஎல்ன்றது சப்ஸ்கிரிப்ஷனில் கீழே, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கீழே வரும். சரிங்களா, இப்போ நம்ம ஆன்சர் வந்து டி தான். ஆர் ஐ ஈக்குவல் டு இ மைனஸ் வி ஐஎல். சரிங்களா, அதுதான் ஆன்சர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். சரி, நெக்ஸ்ட் கொஷின், ஒய் செல் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். செல்லெல்லாம் ஏன் கனெக்டட், அதாவது பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடட் த வோல்டேஜ் வேல்யூ ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேட்டரியை அப்டைன் த ஹையர் வோல்டேஜ். சரிங்களா, ஹையர் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிகமான வோல்டேஜ் பெறணுன்னா நம்ம செல்லை சீரீஸில் இணைக்கணும். சரிங்களா, இதுவே அதிகமான கரண்ட்டு நம்ம பெறணுன்னா பேட்டரியை பேரலில் இணைக்கணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்டைன் ஹையர் கரண்ட்டுனா பேரலுக்கு, சீரீஸுக்கு அப்டைன் ஹையர் வோல்டேஜ். சரிங்களா, அதாவது ரெசிஸ்டர் மாதிரி கால்குலேட் பண்ணிங்க. ரெசிஸ்டரில் எப்படி இருக்கணுமோ நமக்கு சீரீஸில் நம்ம பேட்டரி ஆட் பண்ணும்போது, சீரீஸில் ஆட் பண்ணும்போது வேல்யூ அதிகமாகல, அதே மாதிரி தான் பேட்டரியில் வேல்யூ ஆட் ஆகிக்கிட்டே போகும், அதாவது வோல்டேஜ் வேல்யூ ஆட் ஆகிட்டு போகும். இதுவே நீங்கள் பேரலில் பேட்டரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டர் வேல்யூ, அதாவது கரண்ட் வேல்யூ அதிகமாகும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த நேம் ஆஃப் த சார்ஜ் that given to battery if it is in danger of become over discharging during working. அதாவது ஓவர் டிஸ்சார்ஜிங் ஆகுது, அது மாதிரி ஒரு டேஞ்சர் கண்டிஷனில் நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், எந்த நேம், வாட் இஸ் த நேம் ஆஃப் த சார்ஜிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதனுடைய லிமிட்டை விட ரொம்ப ட்ரை பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி பேட்டரிக்கு பூஸ்ட் சார்ஜ் கொடுத்து அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ கார் பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா, நமக்கு பேட்டரியை குறைஞ்சிச்சின்னா இன்னொரு பேட்டரி எடுத்துகிட்டு வந்து அது அந்த 2 டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் பண்ணி பிடிப்பாங்க. அப்போ செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் உட்காந்துருச்சுன்னா அப்போ பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட் சார்ஜிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. Which method is used to charge the battery at very low rate of current, low rate and long period. லோ ரேட்டில் லாங் பீரியடில் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரிக்கிள் சார்ஜிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்னன்னா பி தான் ஆன்சர். ட்ரிக்கிள் சார்ஜிங் மெத்தடில் லாங் பீரியடில் லோ ரேட்டில் வச்சுருப்பாங்க, வோல்டேஜில் லாங் பீரியடாக வச்சுருந்தா அந்த மெத்தடுக்கு பேர் ட்ரிக்கிள் சார்ஜிங் சொல்லுவாங்க. Which instrument is used to measure electrolyte specific gravity. எலக்ட்ரோலைட்டுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமீட்டர். சரிங்களா, ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செக் பண்ணுறோம். இப்போ ஹைட்ரோமீட்டருடைய படத்தை காட்டுறோம் பாருங்கள். இந்த ஒரு பாருங்கள் ஹைட்ரோமீட்டர். சரிங்களா, ஹைட்ரோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஹைட்ரோமீட்டர். இதில் இருக்கக்கூடியது ரெட்டு க்ரீன் இருந்துச்சுன்னா ஓகே, ரெட்டுன்னா நம்ம எலக்ட்ரோலைட்டை திரும்ப சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின், ஒய் த வெண்ட் பிளக் ஆர் கெப்ட் ஓப்பன் டூரிங் சார்ஜிங்
ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது ஏன் வெண்ட் பிளக்கை ஓப்பனில் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. வெண்ட் பிளக்னா என்ன? வென்டிலேஷனான காற்று உள்ளே வரதுக்கு இல்லை வெளியில் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ வெண்ட் பிளக் ஏன் ஓப்பனில் வைக்கிறாங்கன்னா ரிலீஸ் த கேஸ் ப்ரொடியூசர், அதாவது சார்ஜ் ஆகும்போது கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த கேஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு தான் நம்ம அந்த வெண்ட் பிளக்கை ஓப்பனில் வைக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, விச் இஸ் அப்ளைடு ஆன் த பேட்ரி டெர்மினல் டு அவாய்ட் கரோஷன். பேட்டரியுடைய டெர்மினல் இருக்குங்களா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் மாதிரி டெபாசிட் ஆகும். சரிங்களா? ஒயிட் கலரில் ஒரு மாதிரியாக. அதை நம்ம எப்படி க்ளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அது க்ளியர் ஆகிடும். சரிங்களா? அதை க்ளீன் பண்ணிடலாம். அப்போ அதை அவாய்டு கரோஷனை தடுக்கணும், துருப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறத தடுக்கணுன்னா பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வாட் ஹேப்பன் டு த டெர்மினல் வோல்டேஜ் ஆஃப் எ செல் இஃப் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நம்ம அதிகமாகும் போது பேட்டரியோட டெர்மினல் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். சரிங்களா? அப்போ குறைஞ்சிரும், அப்போயே டிக்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ அதுக்கு டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். விச் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்வெர்ட்டருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இன்வெர்ட்டரில் வீட்டில் என்ன பண்ணுறோம், ஏசி சப்ளை வருது, அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணதை இன்வெர்ட்டரை போட்டு என்ன பண்ணுறோம், அப்போ பேட்டரியில் டிசியாக ஸ்டோர் ஆகுது, அப்போ ஏசியாக மாற்றுறோம். சரிங்களா? அப்போ டிசியை ஏசியாக மாற்றுறதுக்கு தான் நம்ம இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? டிசி டு ஏசிக்கு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். ஏசியை டிசியாக மாற்றோன்னா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம், அதாவது ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஆப்போசிட்டு, கன்வெர்ட்டருக்கு ஆப்போசிட் தான் இன்வெர்ட்டர். அப்போ ஏசி டிசியாக மாற்றுச்சுன்னா அது இன்வெர்ட்ரு, அதாவது அது கன்வெர்ட்ரு. அது அப்படியே டிசியை ஏசியாக மாற்றுச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டு இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? விச் டிவைஸ் கன்வெர்ட் ஏசி டு டிசி இன்வெர்ட்டர்ஸ் ஏசி டு டிசி இன்வெர்ட்டரில் என்ன டிவைஸ் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தா எஸ்சிஆர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏசி டு டிசி இன்வெர்ட்டரில் என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணலான்னு கேட்டாங்கன்னா எஸ்சிஆர். இப்போ மாஸ்பெட்லாம் வந்துடுச்சு, ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்சிஆர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ்சிஆர் தான் ஆன்சர். இதே பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் அது மேக்ஸிமம் ஏசி டிசியாக மாற்றுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்ரிவேஷன் ஆஃப் யூபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, இல்லை அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யூபிஎஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், சப்ளை தொடர்ந்து இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா? சப்ளை கட் ஆகாமல் தொடர்ந்து இருக்கணுன்றதுக்கு தான் யூபிஎஸ் யூஸ் பண்ணணும். சப்ளை கட் ஆகுதுன்னா என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரப்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரப்ட்னா தடங்கல் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன கொடுத்துருவாங்க, யூபிஎஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ யூபிஎஸ் பண்ணால் சப்ளைவே கட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்போ அன்இன்ட்ரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்போ தடங்களே இல்லாத மின் சப்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரப்ட்னா தடங்களுடைய மின் சப்ளை, இபி சப்ளையோ நம்ம தடங்கள் மின் சப்ளை சொல்லுவோம், இன்ட்ரப்டட் மின் சப்ளை. ஆனால் யூபிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் பவரே கட் ஆகாது. அப்போ அன்இன்ட்ரப்டட் பவர் சப்ளை. சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் வேர்டு அன்இன்ட்ரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. யூபிஎஸ் உடைய அப்ரிவேஷனாக தான். 23 which is used as standby source of critical load in ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏசி சப்ளை. அதாவது ஏசி சப்ளை ஒரு கிரிட்டிக்கலாக டைமிங்கில் நமக்கு கட் ஆகுது, அப்போ கட் ஆகாமல் நமக்கு ஸ்டாண்ட்லேயே வச்சுருக்கணும், சப்ளை கண்டினியூவாக ஆன்லேயே இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவோம், யூபிஎஸ் தானே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். யூபிஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை கட் ஆகாமல் கண்டினியூவாக இருக்கும். 24 விச் கன்வெர்ட்டர் லைட் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எந்த கன்வெர்ட்டர் வந்து லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெர்மிஸ்டார்ன்றது வெப்பத்தை தான். சரிங்களா? வெப்பத்தை சம்மந்தமானது. சென்சாரு நார்மலாக நம்ம அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அது ஃபங்க்ஷனை பொறுத்து, அந்த இண்டக்டிவ் அது மாதிரி. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஸ்பீடை பொறுத்து இருக்கலாம் சென்சாரு, அது மாதிரி நிறையா விஷயத்தை பொறுத்து, டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குது, அது மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வோல்டேஜ் செல்லு சொல்கிறாங்க. ஃபோட்டோ வோல்டேஜ் செல்லுனா என்ன, ஃபோட்டோனா ஒளின்னு அர்த்தம். அப்போ ஒளியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செல்லு. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. சரிங்களா? அப்போ லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் எதுனா ஃபோட்டோ வோல்டாயிக் செல். சரிங்களா? அதாவது சோலார் பேனலில் இருக்கக்கூடிய செல் இதான். சரிங்களா? பிவி செல்லுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அதை நம்ம விரிவாக்கமாக எப்படின்னு சொல்லுவோம்னா ஃபோட்டோ வோல்டாயிக் செல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் சோலார் பேனல் யூஸ் பண்ணக்கூடிய செல்லு தான். லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டார்ன்றது எல்டிஆர்ன்றது அது லைட்டை பொறுத்து மாறக்கூடிய ரெசிஸ்டர்.
சரிங்களா, அது கிடையாது ஆன்சர். இப்போ சி தான் ஆன்சர் அந்த கொஷினுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 25th கொஷின், விச் பேட்ரி கேன் பி கெப்ட் இன் ஏசி ரூம் லாங் வித் இன்வெர்ட்டர். அதாவது ரூமில் அலாங் வித் இன்வெர்ட்டர் கூடவே வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில், சரிங்களா. ஏன்னா பேட்ரி நம்ம யூஸ் பண்ணும்போது சார்ஜ் ஹீட் ஆகும் அப்படின்றது அந்த ரூம் டெம்பரேச்சர் அஃபெக்ட் ஆகும், சரிங்களா. அப்போ எந்த பேட்ரி யூஸ் பண்ணால் நமக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஃப் பேட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஏசி ரூமில் யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும், சரிங்களா. அந்த டெம்பரேச்சரை அது அஃபெக்ட் பண்ணாது. இப்போ விச் பேட்ரி கேன் பி கெப்ட் இந்த ஏசி ரூம்னு கேட்டாங்கன்னா எஸ்எம்எஃப் பேட்ரிஸ் தான் சொல்லணும், சரிங்களா. நிக்கல் குரோமியம் பேட்ரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் பர்பஸுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் செல்லுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டரியிலுமே நீங்கள் பாருங்கள் எழுதியிருப்பாங்க A/H ஏஹெச்னு இருப்பாங்க. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஆம்பியர் ஹவர்னு அர்த்தம், சரிங்களா. 7Ah 10Ah 150, அதாவது 10Ah 15Ah அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஆம்பியர் பெர் ஹவர்னு அர்த்தம். அடுத்த கொஷின், விச் ஃபேக்டரா த கெப்பாசிட்டி ஆஃப் த செல் டிபெண்ட்ஸ். அதாவது எந்த ஃபேக்டராவோ ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் செல்லு வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எதை பொறுத்து இருக்குது, சைஸ் ஆஃப் த பிளேட் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு சார்ஜ் இருக்கும். அப்போ அது எதை பொறுத்து இருக்குது கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா செல்லு வந்து எதை பொறுத்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பிளேட், சரிங்களா. சைஸ் ஆஃப் த பிளேட்டை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்குது. விச் செல் ஹேஸ் ஹை செல்ஃப் லைஃப். அதிகமான நீண்ட லாங் லைஃப் வச்சுருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க, எந்த செல்லுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் லித்தியம் செல். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, லித்தியம் செல்லாம் மேக்ஸிமம் எதில் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மொபைல் சார்ஜரு, சரிங்களா, லேப்டாப் சார்ஜரு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லித்தியம் செல் சார்ஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் லாங் லைஃப் வருன்றதுக்காக, சரிங்களா. சரி, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது, மற்ற ஒயர்மேன் சம்மந்தமான வீடியோஸும் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.